இன்விடேஷன் கார்டு ரீயூஸ் ஐடியா பண்ணணும், எனக்கு ஒரு போட்டோ மட்டும் ஜெனரேட் பண்ணி கொடு ஏன்னு கேட்டா என் மூஞ்ச எவ்வளவு மோசமா இதை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்களேன். உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஓகே, நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஒரு 6 இன்விடேஷன் கார்டு ரீயூஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போறோம். கல்யாணத்துக்கு போறனோ இல்லையோ, ஆனா கலர் கலரா இன்விடேஷன் கார்ட்ஸ் சேர்த்து வைக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம். என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்க? சோ அதான் இந்த DIYs. ஃபர்ஸ்ட் ஒன், மொய் கவர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு டிசைன் வச்ச ஒரு இன்விடேஷன் கார்டை எடுத்துக்கலாம். இதுல வந்து நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையோட வித்தம் வந்து 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், அப்புறமா 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வித்துல வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணோடனே கிட்டத்தட்ட ஒரு என்வலப் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சைட்ல 2 கோடு இப்படி போட்டுட்டு மிச்ச ஏரியாஸை கட் பண்ணிட்டு சென்டர்ல இருக்கிறத மட்டும் அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா இந்த என்வலப் வந்து அந்த காசை ஹோல்ட் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி வர அளவுக்கு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்ப இதை நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அந்த ரவுண்ட் ஷேப் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சோடனே காசு வச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதே வீடியோ வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் வைரலா போச்சு. அப்ப வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவன் பொருள் எடுத்து அவனே போடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த இன்விடேஷன் கார்டு வந்து அவங்களே கொடுப்பாங்களாம், அதுலயே நம்ம மொய் கவர் செஞ்சு அவங்களுக்கே திரும்பி கொடுப்போமா. எனக்கு இந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் இந்த வீடியோல வந்து நான் அதை மென்ஷன் பண்றேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேட்டர்ன் பேப்பர்ஸ். எல்லா இன்விடேஷன் கார்ட்ஸ்லயுமே வந்து பிளெயினான ஒரு சைடு இருக்கும். அதாவது அந்த இன்விடேஷன் கார்டோட பேக் சைட்ல வந்து நிறைய பிளெயின் கவர்ஸ் வந்து கிடைக்கும். இதுல வந்து ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே இருக்கும். இந்த டிசைன்ஸை வந்து நம்ம பேட்டர்ன் பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜேர்னலிங்க்கு, ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு, கிராஃப்ட் ஒர்க்ஸ்க்குலாம் இது செம்மையா வந்து சூட் ஆகும். தேர்ட் ஒன், புக் மார்க். இப்ப இந்த இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் கடைசியில பார்டர் மாதிரி ஒரு சைட் கிடைக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு கார்னர்ஸ் எல்லாம் ரவுண்டா கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு செம ப்ரோவா ஒரு புக் மார்க் கிடைச்சிரும். இதுல வந்து அந்த பிரிண்ட்ஸும் அந்த பிரஸும் வந்து செமையா இருக்கும். இது நம்ம வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி இன்னும் ப்ரொஃபஷனலா வந்து கொடுத்தோம்னா புக் மார்க்கே பாக்கிறதுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும். யார்கிட்டயுமே இருக்காது, நம்ம கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி யூனிக்கான புக் மார்க் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஃபோர்த் ஒன், ஸ்டிக்கர்ஸ். எல்லா கார்ட்ஸ்லயுமே இந்த ஹார்ஸ், எலிஃபென்ட், அப்புறம் இந்த சேரியட், ஃபிளவர்ஸ் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அந்த டிசைன்ஸை மட்டும் தனியா நம்ம கட் பண்ணி ஸ்டிக்கர்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது ஜேர்னலிங்காக யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரேம்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நேம் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதை சுத்தி வந்து பார்டர்ஸ் இருக்கும். சில பார்டர்ஸ் வந்து திக்கா இருக்கும், சில பார்டர்ஸ் தின்னா இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் பார்டர்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஃப்ரேம்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள நம்ம போட்டோவையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜேர்னலிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப லாஸ்ட் ஒன், பிளானர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி திக்கான இன்விடேஷன் கார்டு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அப்படி கிடைச்சாலும் நம்ம வந்து அதை தூக்கி போட மாட்டோம், ஏதாவது ஒன்றுக்கு யூஸ் ஆகும் பத்திரமா வச்சிருப்போம். சோ இதுல வந்து ஸ்டிக்கி நோட்ஸ், நோட் பேட் அதெல்லாம் ஸ்டிக் பண்ணி வச்சோம்னா ஒரு சூப்பரா ஒரு பிளானர் மாதிரி ரெடி ஆயிடும். ஸ்டிக்கி நோட்ஸ்க்காக அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிளப் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டி கிளிப் போட்டு வச்சோம்னா சூப்பரான ஸ்டிக்கி நோட்டும் நம்மளுக்கு கிடைச்சிரும். சோ இதெல்லாத்தையுமே எங்கெல்லாம் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ அதுக்கு அந்தந்த ஸ்பேஸுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஸ்டிக்கி நோட்ஸையும் நோட் பேடையும் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இப்ப இது ஒரு சூப்பரான ஒரு பிளானரா ஆக்ட் ஆகும். டு டூ லிஸ்ட், நாட் டு டூ லிஸ்ட், ப்ரையாரிட்டி லிஸ்ட் அது எல்லாத்தையுமே அதுல வந்து எழுதி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மொய் கவர் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. See you on next video. Bye.